இதில் என்னென்னா 5%னா அதில் டவுட்டே இல்லை. ஒரு 100 எல்லாத்துக்குமே ஒரே காயின் தான் கிடைக்கும். எக்ஸஸ் காயினோ கம்மியாக காயினோ இல்லை. அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. 5% நம்ம சூஸ் பண்ணோன்னா மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு 5 காயின் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஒரு 100 காயின் இருந்ததுன்னா 20 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இதுதான் அது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது, இப்போ வர 23ஆம் ஸ்டார்ட் ஆகிடும். இதில் அதிகப்படியான ஏதாவது மேக்ஸிமம் வேர்ல்டு லெவலில் நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க காயின் வச்சுருக்கிறவங்களோட ஓட்டிங் இதில் விழுந்தது அதிகமானா நம்ம 23ஆம் நமக்கு எவ்வளோ காயின் நம்ம வச்சுருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. 7% 7%ன்றது வந்து பார்த்திங்கன்னா எப்பத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா செப்டம்பர் 23. அப்போது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அப்போ 2 மாதம். ஓகேயா, ஜூலைன்றது இப்போ தான், ஆகஸ்ட், செப்டம்பர் 2 மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக தள்ளி போகுது. ஆனால் 2 மாதம் தள்ளி போச்சுனாலும் எப்பத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, செப்டம்பர் 23லேருந்து ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் 2026க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்துடும் அப்படின்னு இருக்கு. அப்போது நம்ம இந்த 2 மாதம் தள்ளி போகிறது ஆக்சுவலாக அதில் மென்ஷன் பண்ணல அவங்க. ஓகேயா, ஸோ எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த வர பீரியட் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்கன்றதுனால இந்த தள்ளி போகிறதும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் 16 மாதம், சாரி 16 மாதம் அப்படின்ற ஒரு கணக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுது. 16.30 அது மாதிரி நமக்கு தள்ளி போகிறதும் சேர்த்து கணக்கு போட்டோம்னா 16 மாதம் 3னா அப்போது கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாதம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 5%க்கும் இதுக்கும் வித்தியாசம். ஆனால் அடுத்த ஒரு 2 மாதத்துக்கு வந்து நமக்கு ஒரு காயின் கூட வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காது. ஸ்டார்ட் ஆகுறதே செப்டம்பர் 23 ஸ்டார்ட் ஆகுறதுனால இது 7%. 8% ஃபாஸ்டர் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. 12.5 மாதத்துக்குள்ளே வந்துடும் சொல்லியிருக்காங்கன்னா அக்டோபர் 23. அப்போ அக்டோபர் 23 ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் முழுசாக 3 மாதம் வந்து கழிச்சு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்போ அந்த 3 மாதத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போது 12.5 போட்டிருக்கா 3 மாதத்துக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 15.5, அப்போ 4.5 மாதம். அதான் அதிகபட்சம் 4.5 மாதம் வித்தியாசம் தான் இந்த 5%க்கும் இருக்கும். இதே 1%, 2% அப்படிலாம் போடுறது இருக்குன்னா அதே 100 காயின் தான் வரும். 20 மாதம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா 30 மாதம், 40 மாதம். இது யார் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா லாங் ரன்னில் இந்த காயினை நான் ஹோல்டு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்றவங்க. நான் ஆல்ரெடி இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். லாங் ரன்னில் இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம், என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இப்போ நம்ம ஓப்பன் ஆகி ஒரு $10, $20 விற்கிறதுக்கும் மொத்தமான காயினை வந்து ஒரு ஆர்வத்தில் விற்கிறவங்க இருப்பாங்க. இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக காயின் வந்து ஆர்வத்தில் விற்றுருவோம், நமக்கு சில்லறையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இந்த காயின் வரட்டும், நம்ம கையை நம்மளே கட்டுப்பட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து சாத்தியமாக வந்து நடந்திருக்கு. எப்போ நடந்திருக்கு அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போது 5 இயர்ஸ் வந்து ஹோல்டிங் வெஸ்டிங் போட்டவங்க தான் அதிகம். ஈவன் 3 இயர்ஸ் போட்டதை காட்டிலும் 4 இயர்ஸ் காட்டதை போட்டிலும் 5 இயர்ஸில் ஹோல்டிங் போட்டவங்க தான் அதிகம். அதனால் அந்த மாதிரி ஏதாவது மக்கள் திங்க் பண்ணாங்கனாலும் வாய்ப்புகள் இருக்குன்றதுனால அந்த 1% கொடுத்துருக்காங்க. 1%லாம் கால்குலேட் பண்ணால் கட்டாயம் 2 வருஷம் 3 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக வர மாதிரி இருக்கும். ஸோ இதில் பெஸ்ட்டு ஆப்ஷனாக நமக்கு நம்ம டீமில் பிளான் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 5 தான். 5%னா நமக்கு வந்து இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு 100 காயின் இருந்தால் கூட நமக்கு ஒரு 5 காயின் கிடைக்கும். 1000 காயினாக இருந்ததுன்னா நமக்கு ஒரு 50 காயின் கிடைக்கும். நம்ம எமர்ஜென்சி தேவைக்கோ இல்லை ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் போகும்போதும் நம்ம தேவைக்கு விற்றுக்கலாம். 2 மாதம் குறைஞ்சது 2 மாதம் 3 மாதம் வெயிட் பண்ணி கொஞ்சம் காயின் வரதுக்கு பதில் இப்போத்துலேருந்தே கொஞ்சம் காயின் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாலும் அதே மாதிரி லாங் ஒரு 4 மாதம் எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படின்னாலும் ஓகே தான். அப்போ பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ரேட்டில் காயின் வந்து விற்கிறதுக்கும் 2027 மார்ச் வரலும் வந்து போகுது 5%ன்னும் போது அதுவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ இது ஓட்டிங் போகிறது யார் போட முடியும்னா வெளியில் காயின் வச்சுருக்கிறவங்க மட்டும்தான். அதாவது ஸ்னாப்ஷாட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எடுப்பாங்க. அது மேபி 12ஆம் தேதி எடுத்துருக்குறாங்களா இல்லை நாளைக்கு எடுப்பாங்களா அப்படின்னு தெரில. அதிகபட்சம் நாளைக்கு மார்னிங் எடுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஓட்டிங் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு காயினுக்கு ஒரு ஓட்டு. இதுதான் அதிகபட்சம் எவ்வளோ காயின் வெளியில் இருக்குன்னா ஒரு 3 கோடி காயின் வந்து பார்த்திங்கன்னா சுத்தம். இந்த 3 கோடி பேர் தான் வந்து, ஏன்னா மற்றது எல்லாமே வெஸ்டிங்கு ஹோல்டிங்கில் இருக்கிறதுனால ஆல்ரெடி ரிலீஸ் பண்ண காயின் 2.25 அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்ததெல்லாம் சேர்த்து 3லேருந்து 3.5 கோடி காயின் தான் இருக்கும். அதில் எல்லாருமே ஓட்டிங் போடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வேணுன்றவங்க சிலர் போடுவாங்க, சிலர் அதை கண்டுக்கவே மாட்டாங்க. 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அந்த 3 நாள் 18ஆம் தேதி முடியும் போது ஃபைனல் ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிடும். அதிகபட்சம் வந்ததுன்னா ஒன்று 5% வரும், இல்லை 8% வரும். ஏன்னா நம்ம ஊர் மக்கள் தான் கொஞ்சம் ரொம்ப அர்ஜென்ட் படுவாங்க. ஃபாரினர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி கூட ஒரு மொத்தமாக வருது ஒரு 12 மாதத்துக்குள்ளே அப்படின்னு வெயிட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதில் அடுத்து கடைசியில் வர டியூரேஷன் கம்மியாகிறதுக்காக ஸோ 5% வருதா இல்லை 8% வருதான்னு பார்ப்போம்.
ஓகேயா. ஸோ அது இல்லாமல் மூணாவது ஆப்ஷன் 1% 2%, அது ரேர் தான். ஏன்னா நடுவில் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதுனால அந்த 1% போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா நிறைய பேர் காயின் லாக்கில் இருக்குது, ஹோல்டிங்கில் இருக்குது, அவங்க போட்ட காசில் எடுக்க முடியல. ஸோ அது கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலான்றதுனால 5 to 8% வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம்.